ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே வந்து நானே வீட்டில் கேக்கு செஞ்சு இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கதிர் வந்தானே இப்போ கேக் கட் பண்ண போகிறோம்னா இப்போ போய் எப்படி கட் பண்ண முடியும்? ஆமாம், இப்போ தான் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இருக்காங்க. ஆமாம், கிளம்பிட்டாங்களாம், வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம போய் பலூன்லாம் கட்டி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே போகலாம். என்ன உள்ள கத்தாது இல்லை? கத்துவோம். இப்படியா கத்தும்? இவங்க எடுக்க மாட்டுறாங்க வீடியோ. எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாங்கள் இன்னைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிள் டெக்கரேஷன் தான். அவருக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது. கேக் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சிட்ருக்கேன். வீட்லேயே நானே கேக்கு செஞ்சு சரி மாமாவுக்கு வந்து நானே பேர்லாம் போட்டு கேக் வெட்ட போகிறோம். அப்புறம் அவருக்கு 3 எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. இன்னைக்கு அதில் ஒன்று தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காரு. போதாதிரி வர இன்னும் கிஃப்டெல்லாம் நாங்கள் நேற்றே கொடுத்துட்டோம். என்ன கிஃப்ட்னா ஒன்னால டிஷர்ட்டு தான். அதுக்கு பயங்கரமாக கத்தினாரு, எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க, தேவையில்லாத பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. அவருக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டார். பாப்பா வரேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெடுக்குன்னு திருப்புறாங்கடி. போதும்டி, ஆஃப் பண்ணிடு. அந்த லைட் போடு, அங்கே லைட் போடுவாங்க பாருமா. கொடு. ஹாப்பி பர்த்டே. சிம்பிளாக பலூன்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கோம். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், ஆனாலும் அழகாக இருக்குது. இப்போது அந்த சேர்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்னதாக கேக்குக்காக டேபிள் ஒன்று போட்டுருவோம். போட்டுட்டு இந்த பலூன்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சு விட்ருவோம். நிறைய பலூன் இருக்குது, ஃபுல்லாக கீழே போடலாம். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது இல்லை பாப்பா? சரி, அப்போ இன்னும் போடுறதுன்னா பிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே நிறைய போட்டு வைங்க. ஒரு 10 போடலாமா இன்னும்? ஓகே, சாங் ரெடி பண்ணுங்க. பர்த்டே பேபி பாவம் காலையிலேருந்து வெளியே போயிட்டாங்க. வேலையா வெளியே போனாங்க. இன்னும் வந்துட்டு இருக்காங்க பாவம். பர்த்டே அதுவும் வீட்டில் கூட இருக்க முடியல. ஓகே, ஆமாம், என்ன பண்ணுறது, எல்லாமே அந்த மூலையில் போய் நிற்கிதடி. ஏசி காற்றுக்கு நேரம் ஏசி காற்றை மேலே தூக்கி விட்டுட்டா. இல்லை, காற்றுனால தான் அது அங்கே போகுது. அதெல்லாம் பறக்காது பாப்பா, ஏசி காற்றுனால தான். அப்படி உன்னோட டால் எடுத்துன்னு வந்து வச்சு சுற்றி வை. இப்படி சென்டரா உட்கார வைடி. சென்டரா வச்சுட்டு அது நடுவில் போட்டுரு.
ஏசி காத்து ஆகலையா? எல்லா பலூனும் எடுத்து வைக்கிறா. இந்த ஏசி காத்துக்கு இருக்கு பாருங்க, அப்படியே போகுது. அதுக்கு நேரா ரொம்ப இறக்கி விட்டதுனால அப்படி இருக்கு. கொஞ்சம் ஏத்தி விட்டா என்ன அப்படி இழுத்து போத்தின்னு இருக்க? ஏசி நீங்க அதை ரிப்பேர் பண்றது ஓவரா இருக்குது. ராத்திரில இருந்து எனக்கு முடியல. ஏசி வந்து கேஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அப்புறம் பார்த்தா உள்ள வந்து லீக் ஆகியிருக்கான் 3 இடத்துல. அதை கழட்டிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டு எத்தனை வந்து மாட்டினாங்க. இப்போ என்னன்னா பயங்கர கூலிங்காக இருக்கு, உள்ள இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு செமையா இருக்கு. அம்மாவுக்கு அது செட் ஆகல, கோல்டெல்லாம் ஆகுது. கூலிங்னால நான் ஏசில தான் பார்த்துருந்தேன். அதான் இது ஓவர் ஆயிடுச்சு. இப்போ போட்டுறது ஃபுல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்து பண்ணியிருக்காங்கல்ல, அதான் பக்கவா இருக்கு. மூக்கில் இது பண்ணி ராத்திரியே மூச்சு விட முடியல. தலையெல்லாம் போத்திக்கணும். இப்போ ஒன்றும் முடியல. நான் வெளியே தான் போறேன். தாய்லாந்து தேய்ச்சிட்டு உட்காருமா. அம்மா rice. Okay. Fish fry. Okay. Rice. More. Buttermilk, you mean? Buttermilk? Okay. White rice, buttermilk with fish fry? அது குழம்பு பேர் சொல்ல தெரியல. நான் என்ன பண்றேன்? உட்காருங்க. கேக் வெட்டிடலாமா? மேங்கோ கிரீம் கேக். இந்த கேக்கை நானே செஞ்சது, மாமாக்காக நானே பார்த்து செஞ்சது. எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்னு நம்ம கட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஏய் நல்லா இருக்கட்டா. ஏய் அம்மா அனுப்பிருக்கேன். தீபிகா அவங்க எடுக்க மாட்டாங்கல்ல. அம்மா வாயில ஊட்டுட்டோம். போடா ஊட்டிக்கோ. நீ வீடியோ என்னடா பெரிய இருங்க இருக்கு. வாவ் காதே. சதிதா ஆண்டி டேஸ்ட் எப்படி இருக்கு? சமையல செம டேஸ்ட். போமா கூப்பிடுறாருல, கொஞ்சோண்டு பிச்சு கொடுங்க அவங்களுக்கு. டேஸ்ட் பாரு மேங்கோ, அந்த ஃப்ளேவர் செமையால. வாங்குமா நான் காமிக்கல. வா நான் காமி மாட்டேன். வாங்க பாவம் டாடி குடுக்குறாங்கல்ல. டேஸ்ட் எப்படி இருக்கு? அதெல்லாம் எடு. இதை எடுத்துரு அந்த கேண்டில். நல்லா இல்ல? அந்த சொல்லுங்கம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. டேஸ்ட் எல்லாம் நம்ம ஒய்ஃப் வந்து அவங்களே வந்து ஓனா ரெடி பண்ண கேக்கு. நல்லா க்ரீமா நல்லா இருக்குங்க. ஓகேவா? நல்லா இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ டேஸ்டா அது பாருங்க. உள்ள பாருங்க அந்த லேயர்லாம் செமையா க்ரீம் எல்லாம் வச்சு மேங்கோ ஃபுல்லா பியூர் மேங்கோல தான் நான் செஞ்சிருக்கேன். நடா எங்களுக்கு சந்தேகமா தான் இது. நீ சொல்லு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. நீ அப்படி செய்யறேன்னா
அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா நல்லா? பயங்கரமா இருக்கு. அந்த தட்டு எத்தனை வந்துட்டேன். போன வாட்டியோட இந்த வாட்டி இன்னும் பயங்கரமா இருக்கு. இப்போ வந்து சாப்பிட வந்து ஹோட்டல்ல வந்து ரைஸ், அம்மா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பிரியாணி இல்லை. இது விட்டுரு, அதை போட்டு சாப்பிட உட்காந்துச்சு. அப்புறம் பிரியாணி எனக்கு சாப்பாடு போட்டு வைங்க. நான் அதான் முடிச்சிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அது ஸ்கூட்டி அது பெரிய வண்டியா இருந்தாலும் அதான் bus விட்டேன். நான் போயிட்டே இருப்பேன். bus ஏறிட்டு இருப்பேன். சாப்பாடு சாப்பாடு மீன் குழம்பு என்ன உங்களுக்கு? எல்லாமே ஒரே மாதிரி தான் இல்ல, இல்ல. சாப்பிடுறது பாரு, மீன் குழம்பு. செவன்னு அதான் அதான். அதான். நல்லதா? அழகமா இருக்குது. இப்போ வந்து தேய்மா வந்து புது வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு குட்டியாக வீடு, ஆனால் ஃபார்ம் ஹவுஸ். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே என்னென்ன தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேவிமா சொல்லுங்கள், உங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு தானே போகிறோம் இப்போது? என்னோட ஃபார்ம் ஹவுஸ் போகிறோம், போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நானே இன்னும் நல்லா ஒத்து பார்க்கல. இப்போ போய் பார்க்க போகிறேன். நீங்களும் பாருங்க, இந்த பாட்டியோட வீடு. போய் பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். என்னடி தேவிமா கரையணும் கிழங்குனா இப்போ இது பண்ணும். நானே அப்படியே தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரில் உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. திறந்துட்டாங்க பாருமா. திறந்துட்டாங்கன்னா தரங்க. gravy and fish fry. இவன் வருத்தி அவங்கள ஒட்ட மாட்டா, டார்ச்சர் பண்ணிக்கிறேன். எங்கேயும் கூட்டு போல, கோயிலுக்கும் போல, எங்கேயும் போல, வீட்லயே தான். மாமாவும் வெளியே போயிட்டு வந்தனால எங்கேயும் போக முடியல. அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு. மண்ணு பத்தியா சில்லுன்னு படுது. மணலா இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு அங்கே ஒரு 5 வெளியே போச்சுன்னா போதும். மணல் பூட்டு வாங்குறதுல லென்த்தாக வாங்குங்க. கேட்டில் லாக் பண்ணுற மாதிரி தெரியும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாமா பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் செஞ்ச கேக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடுத்து நைட்டு முடிக்கலான்னு பார்த்தேன். என்னால் முடிக்கவே முடியல. அப்படியே நானும் படுத்தாச்சு, ரொம்ப டயர்டாகி படுத்தாச்சு. அதனால தான் சரி காலையில் எழுந்து உங்களுக்கு இப்போ வீடியோ முடிக்கலான்னு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.